தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். ஒரு வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்று சொன்னால் நல்லதை சொல்ல வேண்டும், நல்லதை செய்ய வேண்டும். அந்த அடிப்படையில் இன்றைக்கு 29/2/2016 திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் இரவு 9:31 வரை, பிறகு அனுசம் நட்சத்திரம். இன்றைக்கு ஒரு முக்கியமான நாள். இன்றைக்கு ஏதேனும் ஒரு குழந்தைகள் பிறந்தால் 4 ஆண்டுகளுக்கு பிறகுதான் அவர்களுடைய பிறந்த நாள் விழா கொண்டாட இயலும். ஏனென்றால் இந்த ஆண்டு லீப் ஆண்டு. இந்த 29 தேதி இன்றைக்கு வந்திருக்கிறது. இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற முக்கியமான நல்ல கருத்து, திருமண தடை நீக்கும் விரதங்கள். நிறைய பேர் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, 30 வயது கடந்து நிறைய மனம் முடிக்கவில்லையே என்று சொல்லி, எங்களுக்கு 36 வயதாகிவிட்டது, நாங்கள் ஏறாத கோவில் இல்லை, எல்லா தெய்வங்களும் கும்பிடுகிறோம், இன்னும் கல்யாணம் முடியவில்லை, வரன் பொருத்தமாக வரவில்லை என்று சொல்லி ஆலோசனை கேட்பார்கள். நமக்கு வருகிற கடிதங்களில் கூட வெள்ளிக்கிழமை அன்றைக்கு நல்ல காலம் வந்தாச்சு என்ற பகுதி தினத்தந்தியிலே வருகிறது. அதிலே கேள்விகளுக்கு பதில்களை தொடர்ந்து நான் வழங்கிக் கொண்டு வருகிறேன். அதில் வருகிற கேள்விகளிலே பெரும்பாலும் திருமணம் எப்பொழுது முடியும், திருமண வரன்கள் பொருத்தமாக வரவில்லையே, நாங்கள் நிறைய படித்திருக்கிறோம், அப்படி இருக்கிறோம் என்றெல்லாம் சொல்லி இந்த திருமணத்தை பற்றிய கடிதங்கள் ஏராளமாக வருகின்றன. இந்த திருமணம் முடிய வேண்டுமானால் திருமணம் முடித்து வைக்கிற தெய்வம் எது என்றால் காத்தியாயினி என்ற ஒரு அம்மன். இந்த காத்தியாயினிக்கு தமிழகத்திலே ஒரு சில இடங்களில் தான் ஆலயம் இருக்கிறது. பிள்ளையார்பட்டியிலே அந்த காத்தியாயினுடைய உருவம் இருக்கிறது. அங்கு இருந்து அங்கும் தனியாக வழிபாடுகள் செய்து அர்ச்சனைகள் செய்யலாம். காத்தியாயினியை நாம் வழிபட்டால் நல்ல கணவனை பெண்கள் அடைய முடியுமா? எனவேதான் அந்த ஸ்லோகத்திலே கூட காத்தியாயினிக்கு என்று ஒரு ஸ்லோகம் இருக்கிறது. அதை நாம் சொல்லி வழிபாடு செய்ய வேண்டும். 2 விரதங்கள், ஒன்று திருதியை விரதம், மற்றொன்று காத்தியாயினி விரதம். அதற்கு பின்னாலே துளசி மாட வழிபாடு. துளசி மாடத்தை வழிபட்டால் துயரங்கள் தீரும். பெண்கள் துளசி மாடத்திலே வெள்ளிக்கிழமை விளக்கேற்றி வைத்து துளசி மாதாவை கும்பிட்டாலும் அவருடைய கோரிக்கைகளை துளசி மாதா நிறைவேற்றுவதாக ஐதீகம். அவைகள் ஒரு தெய்வீக மூலிகை என்பதனாலே தான் இல்லம் தேடி வந்து நல்ல பலன்கள் அவர்களுக்கு வழங்குவார்களாம். ஆகையினாலே இந்த அடிப்படையிலே திருதியை திதியிலே எப்படி விரதம் இருப்பது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். திதியிலே 3வது திதி திருதியை திதி. அன்றைக்கு விரதம் இருந்தால் என்ன நடக்கும்? விரதம் இருந்து யாரை கும்பிடணும் அப்படின்னா சிவனையும் பார்வதியையும் கும்பிட வேண்டும். பொதுவா ரிஷப ஆரூடர்னு இருக்கும். ரிஷபத்துக்கு மேல பரமசிவன் பார்வதி அமர்ந்த கோலத்தோட சில ஆலயங்களிலே இருக்கும். அது மாதிரி இருக்கக்கூடிய இடங்களுக்கு நீங்கள் தேடிச் சென்று வழிபடலாம். இல்லை என்றால் அந்த உருவத்தை வீட்டிலே வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம். கோவிலுக்கு ஆலயத்துக்கு சென்று சிவன் சன்னதிக்கும் சென்று அம்பிகை சன்னதிக்கு சென்றும் வழிபாடு செய்யலாம். இந்த திருதியை தேதியிலே தான் கௌரி சிவனை மணந்தாள். எனவே அந்த தினம் விரதமிருந்து சிவனையும் அந்த அம்பிகையையும் நாம் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்தால் வாழ்க்கை பாதை சீராக அமையும். புதிய பாதை புலப்படும். வரன்கள் வந்து தட்டி கொண்டு செல்லிவிட்டனவே, இன்னும் திருமணம் முடியவில்லையே, நூற்றுக்கணக்கான ஜாதகங்கள் பார்த்தும் பொருந்தவில்லையே என்று கவலைப்பட்டவர்கள் முத்தாய்ப்பாக இருக்க வேண்டிய விரதம் திருதியை விரதம். திருதியை விரதம் இருந்து சிவனையும் பார்வதியையும் அன்று மாலை நேரத்திலே வழிபாடு செய்ய வேண்டும். வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யலாம். அதற்கு பிறகு சிவாலயத்திற்கு சென்று பள்ளியறை பூஜை பார்ப்பதும் நல்லது. பள்ளியறை பூஜை மாலை 7:30 மணி அளவிலே சில ஆலயங்களிலே நடக்கும். அந்த பள்ளியறை பூஜையை பார்த்தாலும் திருமணம் சிறப்பாக நடைபெறும். அது மட்டுமல்ல, காத்தியாயினியையும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டும். இப்படி சில விரதங்கள் இருக்கின்றன, சில வழிபாடுகள் இருக்கின்றன. இதற்கென்று ஆலயங்களிலே திருமணம் ஜேரி என்று ஊர் பெயரிலேயே இருக்கிறது. திருமணம் முடித்து வைக்கும் திருத்தலம் என்று சொல்லி திருமணம் ஜேரி கும்பகோணம் பக்கத்திலே இருக்கிறது. அங்கு சென்று வழிபாடு செய்து வந்தும் பலருக்கும் திருமணங்கள் முடிந்திருக்கின்றன. கல்யாண சுந்தரர் என்று இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபாடு செய்யலாம். எங்கள் ஊருக்கு பக்கத்தில், அதாவது சிவகங்கை மாவட்டம் கீழச்சிவல்பட்டிக்கு அருகிலே இளையாற்றங்குடி என்ற ஒரு அற்புதமான நகரம் இருக்கிறது. காஞ்சிமா முனிவருக்கு பிடித்த ஊர். முன்னாலே எல்லாம் காஞ்சிமா முனிவர் 2 நாட்கள் அங்கு வசித்தார். எனவே அந்த இளையாற்றங்குடியில் இருக்கக்கூடிய அம்பிகைக்கு பெயர் நித்திய கல்யாணி கைலாசநாதர். நினைத்ததையெல்லாம் நடத்தி வைப்பாள் அந்த நித்திய கல்யாணி. தினம் தினம் வரம் தர காத்திருக்கின்றாள் தரிசிக்க செல்வாயினி என்று நான் ஒரு பாடல் எழுதி அதை பெருமைக்குரிய சீர்காழி கோவிந்தராஜன் ஐயா அவர்கள் அந்த சன்னதியிலேயே முன்பு ஒரு நாள் பாடினார்கள். எனவே அப்படிப்பட்ட அற்புதமான ஒரு ஸ்தலம். அந்த ஸ்தலத்திலே நித்திய கல்யாணி என்ற அம்மன் இருக்கிறது. குலைய தழுவிய காமாட்சி சிலையும் இருக்கிறது. அந்த கல்யாணி என்று இருக்கக்கூடிய அந்த அம்மனை நீங்கள் சென்று வழிபட்டால் உங்களுக்கு கல்யாணங்கள் ஆகும். அதனால்தான் சில பேர் கல்யாணி என்று கூட பெயர் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே வாழ்க்கையிலே மனம் முடிக்க வேண்டும் என்று விரும்புவோர்கள், மனக்கோலம் காண விரும்புவோர்கள், மனத்தாலே இன்னும் வரவில்லையே, இவ்வளவு நாட்களாக வரன் வந்து விட்டு போகிறதே என்று கவலைப்படுபவர்கள் எல்லாம் இது போன்ற ஆலயங்களை நோக்கி நீங்கள் அடியெடுத்து வைத்தால் உங்களுக்கும் இல்லறம் அமையும். இல்லறமும் நல்லறமாக அமையும் என்ற கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன்.
மேசராசி நேயர்களே, வரன்கள் வாயில் கதவை தட்டுகிற நாள். வருங்கால நல்கிறது எடுத்த முயற்சிகளில் 1-2 வெற்றி பெறலாம். 8 செவ்வாய் சனி இருப்பதால் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்கள். குடும்பத்தில் நேற்று ஏற்பட்ட குழப்பம் இன்று அகலும். கொடுக்கல் வாங்கல்கள் சிறப்பாகவே இருக்கின்றது. குருவின் பார்வை நன்றாக இருப்பதால் பிள்ளைகள் வழியில் எடுத்த முயற்சிகளும் அனுகூலமாக இருக்கும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி, கல்வி நலன் கருதியும், கடலாண்டு முயற்சி கருதியும் ஏதேனும் நீங்கள் முடிவெடுத்திருந்தால் அந்த முடிவு வெற்றிகரமாக அமையப் போகிறது. சொத்துக்களால் ஆதாயம் கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசினியர்களே, உயர்ந்த மனிதர்களின் சந்திப்பு கிடைத்து மகிழும் நாள். உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிப்பீர்கள். உத்தியோக உயர்வு பற்றிய தகவல் வந்து சேரப்போகின்றது. ஊதிய உயர்வும் உங்களுக்கு கிடைப்பதற்கான அறிகுறிகள் தென்படுகின்றன. பெண்வெளி பிரச்சனைகள் அகலும். பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு இன்றைக்கு பிரபலமானவர்களின் சந்திப்பால் பெருமை அடையப் போகின்றீர்கள். மிதுனராசினியர்களே, சகோதர சச்சரவுகள் அகலும் நாள். தனவரவு திருப்திகரமாகவே இருக்கிறது. தாராளமாக செலவிட்டு மகிழ்வீர்கள். வெடிவட்டார பழக்க வழக்கம் விரிவடையும். உத்தியோகம், தொழிலில் எதிர்பார்த்த பலன்கள் நல்லவிதமாகவே முடியப் போகிறது. ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தும். அடுத்தவன் நல்கிறது எடுத்த முயற்சிகளிலும் ஆதாயம் உண்டு. வங்கிகளில் எதிர்பார்த்த தொகை உங்களுக்கு கிடைக்கும். அதாவது சலுகைகள் கிடைக்கும். வீடு கட்ட வேண்டும், வாகனம் வாங்க வேண்டும், அதற்கான முயற்சி எடுத்து வங்கிகளில் நீங்கள் சலுகைகளை எதிர்பார்த்து காத்திருந்தால் அந்த சலுகைகள் கிடைப்பதற்கான அறிகுறிகள் இன்று தென்படுகின்றன. இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாள். கடகராசினியர்களே, கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்டுகின்ற நாள். கல்விக்காக எடுத்த முயற்சியும் வெற்றி பெறும். கல்யாணத்திற்காக எடுத்த முயற்சிகளிலும் வெற்றி பெறும். 2 குரு இருப்பதால் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். தொலைபேசி வழி தகவல் தொழிலுக்கு உறுதுணையாக இருக்கும். கட்டிடப்படி தொடரும். சிம்மராசினியர்களே, செல்வாக்கு அதிகரிக்கும் நாள். அரசியல் பிரமுகர்களால் ஆதாயம் உண்டு. பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கும். மாலை நேரத்தில் கொஞ்சம் கூடுதல் விரயம் உண்டு. அதை சமாளிக்கும் ஆற்றல் உங்களுக்கு இருப்பதால் கவலைப்பட வேண்டியதில்லை. கன்னிராசினியர்களே, வசதிகள் பெருக வழிபிறக்கும் நாள். இன்றைக்கு புதிய முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும். ஒப்பந்தங்களில் கையெழுத்திட்டு மகிழப் போகின்றீர்கள். வரும் சந்தர்ப்பங்களை நழுவவிட வேண்டாம். இந்த நாள் உங்களுக்கு ஒரு நல்ல நாள். துலாம் ராசினியர்களே, இடமாற்ற சிந்தனை மேலோங்கும் நாள். இனிய வாய்ப்புகள் இல்லம் தேடி வரப்போகிறது. இடையூறு சக்திகள் அகலும். 2 செவ்வாய் இருப்பதால் வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். குடும்பத்தில் மகிழ்ச்சி கூடும். உறவினர்கள் மட்டுமல்ல, நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுவார்கள். விருச்சிக ராசினியர்களே, சொல்லும் சொற்கள் வெல்லும் சொற்களாக மாறும் நாள். தொழிலில் எதிர்பார்த்தபடியே உங்களுக்கு லாபம் கிடைக்கும். துணையாக இருப்பவர்கள் தோள் கொடுத்து உதவுவார்கள். திருமண முயற்சிகளில் எதிர்பார்த்த நற்பலன்கள் கிடைக்கும். வீடு வாங்க விற்க எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலம் உண்டு. தொலைபேசி வழி தகவல் மாலை நேரத்தில் மகிழ்ச்சியை கொடுக்கும். தனுசு ராசினியர்களே, குருவின் பரிபூர்ண பார்வை உங்கள் ராசியில் பதிகிறது. எனவே செல்லுமிடங்களில் செல்வாக்கு மேலோங்கும். செயல்பாடுகளில் வெற்றி கிடைக்கும். பயணத்தால் பலன் உண்டு. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகளிலும் அனுகூலமாக இருக்கும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சி தரும். தொழில் மாற்ற சிந்தனைகள் ஒரு சிலருக்கு மேலோங்கலாம். வீடு மாறலாமா, இடம் மாறலாமா, தொழில் மாறலாமா என்ற சிந்தனைகள் மேலோங்கும். ஏழரை இருப்பதால் நல்ல இடமாக இருந்தால் அமைத்துக் கொள்வதில் தவறில்லை. மகர ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விஐபிக்கள் வீடு தேடி வரும் நாள். விருப்ப ஓய்வு பற்றிய சிந்தனை மேலோங்கும். வேலை பார்த்து என்ன பயன், சொந்த தொழில் செய்யலாமா என்று சிந்திப்பீர்கள். ஆனால் என்ன இருந்தாலும் விருப்ப ஓய்வில் இப்பொழுது நீங்கள் கவனம் செலுத்தக்கூடாது. 8 ராகு குரு இருக்கிறார்கள். ராகு மாற்றத்திற்கு பிறகே அதை பற்றி நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். மாலை நேரத்தில் வரும் விரயம் தவிர்க்க முடியாததாக இருக்கும். கும்பராசி நேயர்களே, கூட்டுக்கிரக யோகத்தால் மாற்றங்கள் ஏற்படும் நாள். விருப்பங்கள் நிறைவேற விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். அருகில் இருப்பவர்களை அனுசரித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வேண்டியவர்களே உங்களுக்கு பகையாகலாம். எதிரிகள் உதிரிகளாக வேண்டும் என்று சொன்னால், இல்லம் தேடி நல்ல சம்பவங்கள் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் கூட்டு பிரார்த்தனைகளை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு திங்கட்கிழமை என்பதால் சிவாலயம் சென்று சிவனையும் அம்பிகையையும் வழிபாடு செய்யுங்கள். அது மட்டுமல்ல, அந்த வழிபாட்டில் முழுமையாக கவனம் செலுத்தி வந்தால் உங்கள் வாழ்க்கை பாதையில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும். சூரிய பலம் உங்களுக்கு நன்றாகவே இருக்கிறது. சூரியன் ராசியில் இருக்கின்ற பொழுது கோபம் அதிகரிக்கும். எனவே கோபத்தை குறைத்துக் கொண்டு செயல்பட்டால் தான் அருகில் இருப்பவர்களின் ஆதரவு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். எனவே உங்கள் புத்திசாலித்தனத்தின் மூலமே இன்றைக்கு முன்னேற்றத்தை நீங்கள் காண இயலும். மீனராசினியர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் யோசித்து செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இறைவனையும் நீங்கள் பூஜித்து செய்ய வேண்டும். வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்கள் ஏற்படலாம். சேமிப்பு கரையும். சிக்கனத்தை கடைபிடிக்க முயற்சிப்பீர்கள். விலையுயர்ந்த பொருட்களை கையாளுவதிலே கவனம் செலுத்துங்கள். என்ன இருந்தாலும் இன்றைக்கு பயணங்களை கூட மாற்றி அமைத்துக் கொள்வதுதான் நல்லது.
மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.